அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கியா? ஆனா உண்மையா இருக்க. அந்த மாரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். டாக்டர் பாத்தியா என்ன சொன்னாங்க? ஒரு மருந்தாவது போடுறாங்க, ஒரு மருந்தாவது போடுறாங்க. அப்படியே நல்ல ஈர மருந்து மேடம். ஈவர்மா ஈவர்மா நான் பார்த்துருக்கேன். ஈ வந்துடும் பார்த்துருக்கேன். வச்சுருக்கேன். ஈ வந்துடும் மேடம். இந்த டயபெட்டிக்லாம் டயபெட்டிக் வந்து மதி தெரியாது. ஈ முட்டை போட மேடம். பயங்கரம் பண்ண சில பேருக்கு தெரியாது. உள்ள சரியா? உங்கள் ஃபேமிலி அப்பா இங்கே உங்கள் அப்பா வந்து ஒரு லேடி கேர்ஸ் பண்ணிட்டாங்க. உங்கள் அப்பாவை வந்து ஒரு லேடி வந்து கேர்ஸ் பண்ணிட்டாங்க. கேர்ஸ் உங்களுக்கு சாபம் ஓட்டுட்டாங்க. சாபம் அந்த சாபம் தான் ஒன்று எஃபெக்ட் பண்ணும். சொந்தம் பார்த்து சொன்னோம். அப்போ சொந்தம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு லேடி திங்க் பண்ணி அப்பா பிடிக்காதவங்க நான் அப்பா பார்த்து சொன்னேன். ஒரு லேடியை ஒரு திங்க் பண்ணி உங்கள் அப்பாவோட ஃபேமிலி ஒரு லேடியை திங்க் பண்ணி அவங்க அப்பா சொன்னேன். திங்க் பண்ணியா திங்க் பண்ணியா அத்தை திங்க் பண்ணு. அப்படியே போ. அப்பா எத்தனை அண்ணன் தம்பி? அதை ஒரு திங்க் பண்ணு. லேடியை அவன் கல்யாணம் பண்ணு. உங்களுக்கு எப்படி வருவாங்க? பெரியமா வருவாங்களா? எஸ் படி படி என்னப்பா பேசுறா படி. மொபைல் போட்டு படிப்பா. என்ன நடக்குது? அது ஒன்றும் நடக்கலை. சாபம் அப்பாவுக்கு சாபம் அந்த லேடி மேடம். சொத்து பிரச்சனை வந்திருக்கோம், பல மாதிரி பிரச்சனை வந்திருக்கோம் மேடம். நீங்கள் கிங்கம்மா சாபம் ஓடுவீங்க. கிங்கம் போய் சரி மேடம். நீங்கள் நான் கிங்கம் போய் சாப்பிடுறேன். கிங்கம் போய் சாப்பிடுறேன். இப்படி இப்படி வச்சுக்கீங்க. அது மண்ணை வாரி விடுவீங்க. அதான் விட பாபா பாபா அடிச்சுக்கல. அப்புறம் மண்ணை வாங்கி கொடுங்க. டிங்கம் தான் டிங்கம் தான் டிங்கம் தான் கிடையாது மேடம். நீங்க எல்லாம் சினிமாவில் கற்றுக்கிறீங்க. சினிமா மேடம் அவங்க தொடர்பு பண்ணுங்க. அவங்க தொடர்பு சினிமாவில் இதை பார்த்து 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 உங்க மைண்ட்ல வந்து இதுக்கு தான் தொடர்பு பண்ண என்ன திங்க் பண்ணீங்க. எல்லாம் பல்ல காட்டுறான் சார். ஆனா ஹீரோ வந்து ஆட் பண்ணிடுவான். நீங்க மேடம் ஒரு அடி கால் தொடர்போம். கால் தொடர்பு முடியும் மேடம். ஒரு அடி கால் தொடர்பு முடியும் மேடம். அதே கால் தொடர்ந்து போட்ட வீடு காப்பாற்றிடுவாங்க. நடக்கிற காரியம் மேடம். நடக்குது தம்பி. அதோட அடி தொடருமா? மேலே ஓட்டு கீழே ஓட்டு முடியுமா சார்? உடனே போய் காப்பாற்றிடுவாங்க. அது படம் என்ன சார்? படம் வேதனை நடக்குமா? இதை பார்த்து பார்த்துதான் சார் எல்லாம் அமைதியாக பண்றாங்க. நெருப்பு ஊற்றிக்கிட்டு தூக்க மாட்டேங்குது. முன்ன வந்து கிணறு குதிப்பாங்க. கிணறு காய்ச்சல் கட்டுப்பாங்க. கிணறு பிடிச்சிக்க மாட்டாங்க. சரி பண்ணேன். ஓகே ரைட். இப்போ வந்து என்ன
சரி நான் வந்து ரெண்டு கால் தூக்கி வைப்பா. ரெண்டு காலம் எஃபெக்ட் பாத்தீங்களா? ரெண்டு காலம் மேடம். பப்பி இது எவ்வளோ இருக்கு? இது ஆடுமா? ஏய் இதெல்லாம் விளாடாதடா. இவ்வளவு முக்கியம் வந்துட்டாரு. ஒரு மருந்தாவது போடுறதுல இதை மருந்து போடுவேன். அதான் அந்த காலத்துல மஞ்சள் மருந்து மஞ்சள் பச்சனை போடுவாங்க. ஆயுர்வேதம் தானே, அதாவது போட வேண்டியதானே. எப்படி இந்த மாதிரி இருக்க? ரொம்ப முக்கியமானது கால். நல்ல கால் வலி. டேய் நேரம் இருக்குங்க. நேரம் வை. பாரு ரெண்டு கால் எனக்கு கீழே போயிட்டு ரெண்டு நல்லா ஆகும். பேர் என்ன? பாலாஜி. எல்லாம் ஓடாடுங்க. சக்தி கோலே எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து இந்த பாலாஜியோட இடதுக்கால் பாதமும் வலதுக்கால் பாதத்தை குணப்படுத்தி செறிவுபடுத்துங்க. சொல்லுங்க. 1 2 3 ஸ்டாப். 1 2 3 1 2 3 ஸ்டாப். 1 மூணு வாட்டி. ஒரு ரவுண்டு, ரெண்டு ரவுண்டு, மூணு ரவுண்டு ஸ்டாப் பண்ணி 1 2 3 1 2 3 1 2 3 செய்யுங்க. இதே மாதிரி பாலாஜி நீ வீட்டுக்கு போய் நான் செய்யணும். 1 2 3 வாட்டி செய்யணும். மேல வேலை போட்டு அந்த ஃபார்மசியா வாங்கிட்டு அவங்க விற்பாங்க. என்ன மேடம்? பிக்டாரி சொல்யூஷன் வாங்கிட்டு கொஞ்சம் பத்தி வாங்கி அப்படி மேலே போடு. அது அப்படியே பச்சை இருக்கும். ஒரு இது மாதிரி போட்டு அந்த கிருமிங்கெல்லாம் செத்து போயிடும். அது மாதிரி நீ ஆரம்பிக்கணும். நாடகடா காலுடா உங்களுக்கு கஷ்டப்படுறாங்க. ஷூ போட முடியுமா? எப்படி வேலைக்கு போய் ஷூ போடாங்க? என்ன வேலை செய்ய முடியும்? சம்பாதிக்க தானே. நீங்க எப்படி சம்பாதிக்கிற? யார் காசு கொடுக்குற? அண்ணன் எவ்வளோ அண்ணன் காசு கொடுப்பாரு? அண்ணன் கல்யாணம் பண்ணாரா? வாய்ப்பு ஒத்துக்கு வரா? வாய்ப்பு ஒத்துக்கு வரா? வாய்ப்பு ஒத்துக்கு வரா? அண்ணோட அண்ணன் காசு கொடுக்கலாம். வாய்ப்பு ஒத்துக்கு வரா? அப்புறம் நீ சம்பாதிக்கணும்பா. ஓகே பண்ணுங்க பண்ணுங்க மேடம். அப்போ இந்த மாதிரி சரம் வைக்குமா? சரம் வைக்குமா? சரம் வைக்குமா? ஸ்டில் வெரி குட். தண்ணி நீர் வருது. வேலை செய்யணும். அது நீர் வரணும். அதான் ஹீலிங் ஆகும். போயிட்டு அந்த வாங்கி போயிட்டு வாங்கிட்டு முதல்ல டெட்டோவில் இருந்து கழுவணும். கழுவி பார்த்து தான் அது போடணும். இதை கொஞ்சம் வேலை செய்யணும். இங்கே வந்து கவர்மெண்ட் வந்துருக்கா? கவர்மெண்ட் இருக்கா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கா? அதெல்லாம் செய்வாங்க. ஏன் போல டேய் இதெல்லாம் 10 ஜாப் கொடுக்க மாட்டாடா. குட் குட் குட். என்ன செய்யணும்? சக்தி போலே சக்தி போலே சக்தி எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவன் சக்தி கொடுத்து வலக்கால் பாதமும் இடதுக்கால் பாதமும் குணப்படுத்தி செறிவுபடுத்த. பாலாங்க இவங்க இப்போ சுதா வந்து கேட்குறாங்க. சுதாக்கு அவங்க வீட்டில் இருக்குன்னா அவங்க பாட்டு இப்போ வருவாங்க. இவர் ரொம்ப நேரம் காலேருந்து ஹீலிங் கொடுக்குறாரு. வலிக்குது திருப்பி ஹீலிங் கொடுங்க. ஹீலிங் சரியாக தனியாலாம் கேட்குறேன். ரொம்ப கஷ்டம். ஏன் ஸ்டேஜில் கேட்டால் நான் எல்லாருக்கும் சொல்யூஷன் கிடைக்கும், உங்களுக்கு பெரிய ஹீலிங் கிடைக்கும்.
சரி அப்போனா இப்போ என்கிட்ட நீ கேட்டல அவங்க 2 பேரும் சார்கிட்ட பேச வைக்கணும்னு நான் கேட்டேன். இப்போ கூடுவான்னு கேட்டாங்க. வேணான்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆர்ட் வந்து ஆர்வம் போயிடுச்சு. இவருக்கு 25 வருஷமா தலைவலி. எந்த வருஷமா சார்? 25 வருஷமா தலைவலி. சரிங்களா? எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே எனக்கு தலைவலி பிரச்சனை இருக்கு. விவரம் தெரிஞ்ச வரையும் அப்ப என்ன சாப்பிட்டோம்? சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வயசுல 2 வயசா 3 வயசா 4 வயசா சார் விவரம் தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 12 வயசு அவர் பாட்டு போய் தலைவலி. எங்க சார் தலைவலிக்கும்? நீர் கொத்த மாதிரி முடியுது சார். அப்புறம் பிபிஎஸ் வந்தாங்க. மொத்த பேர் சொல்லி கொடுத்தாங்க. ஏமலதா மேடம் போயிட்டு ஆமாம் கற்றுட்டு பண்ணேன். நடுவில் ஒரு வாட்டி தலைவலி வந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருந்ததுன்னா அம்மன் கோயிலேருந்து அவங்க வந்துட்டாங்க. அந்த கோயிலுக்கு நான் போகல. நான் போகும்போது சும்மா சாமி கொடுத்துட்டு அது போவேன். அது பண்ணேன் சரியாக போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் வராமல் இருந்தது. இப்போ திருப்பி ஒரு வாரமாக வருது. மாத்திரை போட்டேன் கேட்க. இப்போ வந்து சார் உங்களுக்கு வந்து ஒரு கோயிலே ஒரு ஃபங்க்ஷன் வருது. அம்மன் கோயில் தான். அம்மன் கோயில் திங்க் பண்ணுங்க. எஸ் அம்மன் கோயில் வருது. சரி இந்த அம்மன் கோயில் என்ன மேடம்? அந்த கோயிலுக்கு போகவே மாட்டேன். அது வருதுப்பா. நீ ஏன் போறீங்க? அம்மன் கோயில் என்ன மேடம்? அந்த காலத்துல மேடம் அந்த காலத்துல இப்போ அந்த காலத்துல இருந்து நம்மளாம் வந்து ஒரு அம்மான்னு ஒரு இணைய தேவைப்படுது. என்ன மேடம்? அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து ஒரு கோயில் அப்படி அம்மன், அப்புறம் ஒரு ஊர் ஒரு அம்மன் இருக்கும். மீனாட்சி, மதுரை மீனாட்சி, அப்புறம் காஞ்சிகாமம் வேற எல்லாம் ஊர்ல ஒரு கோயில். அந்த காலத்துல ஒரு சின்ன கோயில் இருக்கும். அந்த காலம் நாற்பது வந்து ஒரு 2000 வருஷம் முன்னாடி அவங்க புதுசாகிட்டு அப்புறம் வந்து இந்த ஆம்பளை வந்து கோயில் போட்டப்பட ஆரம்பிச்சாங்க. யார் மேடம்? ஆம்பளைங்க. எந்த ஆம்பளைங்க? ஐயர் மாதிரிங்க. அவங்க ஒரு சின்ன கோயில் இருக்கும். ஒரு லேடி ஃபீஸாக இருக்கும். குறி பார்த்துருப்பாங்க. அந்த காலத்தில் என்ன பார்த்துருப்பாங்க? குறி. அந்த கோயில் பெருசாகி இப்போ எல்லாம் கூட யாருக்கிட்ட போகக்கூடாது, நாளை போகணும், எல்லாம் ரூல்ஸ் போட்டு எல்லாம் கொண்டு. ஆனா ஒரு ஸ்மால் வில்லேஜ்ல ஒரு கோயில் ஆரம்பிக்குது. ஸ்மால் வில்லேஜ்ல இந்த மாதிரி வில்லேஜ் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? அது என்ன ஊர் சார்? சொல்லுங்க கோயில்.
பாத்ரூம் அங்க ஒரு அம்மன் தெரியுமா சார்? புரியுது உங்களுக்கு? அந்த மக்களை சேர்ந்து நம்ம அம்மன் கழிச்சாங்க. சரி எல்லாம் போயிட்டு போய் அங்கே யாரும் பூசை லோக்கலா ஐயா தான் வரல அந்த மாதிரி வேணும். ஸோ எல்லாமே போயிட்டு ஒரு தாய் தானே அம்மாட்ட போயிட்டு அம்மா எனக்கு வேணும்ப்பா யாருக்கு ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு அம்மாக்கு அப்பா கேட்பீங்க மேடம் அப்போ தான் என்ன கேட்பீங்க கேட்குறப்ப அப்பா தான் பேசி மேனேஜ் பண்ணுவாங்க மேடம் அப்பா அப்பா ஓடி போயிடுவாங்க சரிங்களா? அம்மானா எல்லாருக்கும் ஒரு சிம்பிளாக ஈஸியாக போயிட்டு ஸோ எல்லாமே ஒரு தாய் தெய்வம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ்க்கும் மேடம் கிறிஸ்டியனுக்கு அது என்ன பண்ணி அவங்க தாய் தெய்வம் மதர் மேரி ரைட்டா? அதே மாதிரி சைனீஸ்க்கு என்ன சார் அவங்களுக்கு சைனீஸ்க்கு ஒரு தாய் மாதிரி ஒரு எனர்ஜி வந்து நம்ம தாய்க்கு சாப்பிட்டோம்னா ஒரு எல்லாருக்கும் ஒரு இது அதே மாதிரி எல்லா லைஃப் எல்லா விதமும் ஒரு லேடி கொண்டு இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ரொம்ப வீடு தமிழ்நாட்டில் ஆனால் அவங்களாம் கொஞ்சம் குறவு நம்மளுக்கு கொஞ்சம் எக்கச்சக்கமாக குறவு அந்த கோயில் நம்மளுக்கு அந்த கோயில் நம்மளுக்கு பத்தக்காளி அம்மன் அம்மன் பயிர் இப்போ வந்து இங்கே அந்த கோயில் வந்து கண்ணி ஊர் பேர் சொல்லியா கண்ணி நல்லா சொல்லியா கண்ணி வாக்கம் அண்ணா நகர் அம்மன் பேர் என்ன சார்? என்ன சார்? அதே மாதிரி கேரளா இன்னும் ஓசர் கேரளா பகவதி அம்மன் கேரளா சோட்டானி அம்மன் அம்மன் தானே அங்க ஒரு பெரிய கேங்கு பகவதி அம்மன் அங்க ஒரு பெரிய கேங்கு வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரு ஃபீமேல் காட் சார். இப்போ வந்து உங்க தலைவலி எங்க இருக்கு? என்ன பண்ண என்ன பண்ண தலை போக்குறதுக்கு என்ன பண்ணும்? ஆயமா அந்த கோயிலை கிளீன் பண்ண கிளீன் பண்ணோம் அந்த கோயில் சரி இப்போ கிளீன் பண்ணுங்க ஓகே வழி பண்ணிக்கிறேன். அவர் படிச்சு வந்தாரு கோயிலுக்கு வழி போச்சு. அதான் மேடம் அந்த கோயில் கிளீன் புத்த கோயில் கிளீன் இல்லை காலையில் வந்தாங்க ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் சிம்பிளை காட்டிங்க அதை காட்டினா போயிடுன்னு சொன்னீங்க. நாங்கள் என்ன நினச்சோன்னா சரி ஒரு 100 ரூபாய் ஒரு கார்டு வாங்கிட்டு காட்டி தலைவலி போயிடலான்னு நினச்சோம். இப்போ அதே சேம் தலைவலிக்கு அவர் வந்தார். இப்போ இவருக்கு கோயில் கனெக்ஷன்றீங்க. ஸோ இப்போ தலைவலியில் இந்த கோயில் கனெக்ஷன்னா இதை வச்சா காட்டா போகாதா கேட்குறேன். கார்டு வச்சா போகாதா? இல்லை இந்த கோயிலை க்ளீன் பண்ணணும். கோயிலை க்ளீன் பண்ணணும். ஓகே ஆமாப்பா அந்த கோயில் இப்பதான் தெரியும். ஆனா அங்க இருக்க கோயில் அப்பப்போ வரும் உங்களுக்கு தம்பி அந்த மாதிரி கோயில மரம் இங்க வரும் இங்க வரும். ஆனா உங்க ஆத்மா ஒத்துக்க மாட்டேங்க. உங்க ஆத்மா விட மாட்டேங்குது உங்களுக்கு. சோல் நோ நோ நோட்டு அப்பதான் படிக்கும் உங்களுக்கு. சில பேருக்கு வரும் அவங்க வலிக்காது அவங்க ஒத்துக்குவாங்க ஏற்றுக்குவாங்க. நீ ஏற்றுக்க உங்க ஆத்மா ஏற்றுக்க மாட்டேங்குது அதான் பலி புரியுதா? அந்த கோயில் வந்து 1200 ஆத்மா இருந்துச்சு. எத்தனை ஆத்மா? ஆத்மா இருந்துச்சு. நல்லா இருக்கீங்க. இப்போ ரெடி பண்ணிட்டேன். அதுதான் என்ன நடந்தது நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் கேட்கணும். ஸோ இப்போ இந்த கோயிலேருந்து வரக்கூடிய கனெக்ஷன் எல்லாம் உடைய பாதிச்சதுனால எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது? சரி மேடம் ஒன்று பண்ணுவோமா? பண்ண மேடம் எல்லாம் அமௌண்ட் எடுத்து பண்ணிடுமா? சரி சார். இப்போ நாங்கள் எங்கள் இதில் இருக்கனால கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஓகே அந்த கோயிலுக்கு ஒரு கனெக்ஷன் வருதுன்றீங்க. இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்புறம் நாங்கள் போகலாமா? மேடம்
நம்மளாம் வந்து மரம் காப்பி நம்மளாம் திராவிடியன்ஸ். திராவிடியன்ஸ். நம்மளாம் வந்து அந்த காலத்துக்கு வந்து நல்லா கேட்டுக்கோங்களா? முத நம்மளாம் இயற்கைக்கு நன்றி சொல்லுங்க. இயற்கை கும்பிடுவாங்க. இயற்கையை கும்பிடுறோம். எப்படின்னா பொங்கல் இந்தியா நாட்டை மேடம் இங்கே மட்டும்தான் ஒரு வாரம் கேட்குது. அறுவடை நாள் வந்து நன்றி செலுத்துங்க. என்ன மேடம் சார் பண்ணி எதுக்கு நன்றி சொல்றீங்க? இயற்கை, சூரியன், பூமி, தண்ணிக்கு, அந்த மாடு, எல்லாத்துக்கும் நன்றி சார். காற்று எல்லாத்துக்கும் நன்றி செஞ்சு நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. அது கோயில் சம்மந்தப்படாத இந்த சாமி சம்மந்தப்படாத கொண்டு வச்சு அடுத்த நாள் போயிட்டு மாட்டு பண்ணி மாட்டுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா. அதனால நீங்க மாடு தின்ன மாட்டீங்க. ஆமா. அது தாய் மாதிரி பால் கொடுக்குது, அந்த விவசாயம் பண்ணும்போது அது போகுது, இதுதான் ஏறு விழுவுது, அதான் நன்றி சொல்லுங்க. அது போயிட்டு அது வரும். இதான் வந்து நம்ம சமுதாயத்துக்கு நன்றி சொல்ற வந்து இயற்கை. அதுதான் நீங்க இயற்கையை கும்பிடுங்க, இயற்கை நல்லது செய்யும். அவ்வளோதான் சொல்லுங்க. இப்போ நாங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா இயற்கைக்கு நன்றி செலுத்தணும், இயற்கைக்கு பிளஸ் பண்ணணும், நேச்சரோட நாங்கள் கனெக்ட் வச்சுக்கணும். இதுதான் நாங்கள் செய்ய வேண்டியது. வந்தாங்க மேடம் ஆரியன்ஸ். யார் மேடம்? ஆரியன்ஸ். எது கொண்டு வந்தாங்க? நாகரிக் ஆரியன் பண்ணாங்க மேடம். அவங்க தான் என்ன பண்ணாங்க, பஞ்சமாக கொண்டு வந்தாங்க. சிவன், விஷ்ணு அது கொண்டு வந்துட்டு நீங்கள் மந்திரம் என்ன மாதிரி பார்த்தீங்க? சான்ஸ்கிரிட் மந்திரம், மேடம் தமிழ் சான்ஸ்கிரிட். இந்த சான்ஸ்கிரிட் வேர்ட் மேடம் நாட் தமிழ் வேர்ட். தமிழ் தான் உங்களோட தமிழ்னா இது சார். அவ்வளோ நான் ஒன்றை மாற்றல, நான் சொல்கிறேன் போட்ட உண்மை. நன்றி சொல்லுங்க. அவ்வளோதான். ஓகே மேடம், பாலை வேஸ்ட் பண்ணாதீங்க, பாலை ஊற்றாதீங்க, எண்ணெயை வேஸ்ட் பண்ணாதீங்க, எண்ணெயை வீட்டு வச்சுக்கீங்க, நல்லா செய்யுங்க. சரியா? பாருங்க ஏறி சொன்னாக்க எப்போ மேலே போறீங்க? ஏன் மேடம் ஏற்கனவே ஏறி போங்க, சுற்றுலா போறீங்க, ஏன் கடை ஓட்டுறீங்க, ஏன் மோட்டர் போறீங்க? அது ஒன்றே சார். நீங்க யாரும் எல்லாம் வீட்டாக நீங்க தான் மாறணும் மேடம். ஏன் பெருமையில் போக வேண்டியதானே? கடை போக வேண்டியதானே? மோட்டர் வண்டியில் ஏன் கடையில் போறீங்க? நமக்கு ஒரு விளக்கம் வேணும்னா நம்ம மாறிக்கணும். அதனால தான் சார் சொல்ற பாயிண்ட் நீங்க பிடிச்சோம். அதுக்காக தான் நான் கேள்வி கேட்கிறேன். எது எப்படின்னா நம்ம எப்படி மாறுறது, நம்ம எப்படி திருந்துறது, நமக்குள்ள என்ன மாற்றம் வரணும், குடும்பத்தை பத்தியோ மற்றவங்களை பத்தியோ நம்ம சேர்த்துக்கிட்டா நம்மகிட்ட எந்த மாற்றமும் வராது. நம்ம கிளாஸ் 2027 3 கோயில் வருது, அப்பெல்லாம் மாறுவீங்க. ஓகே ஃபைன் தம்பி, நீங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஆகுங்க. சரியா? இப்போ நான் 50 பேர் அப்ளை பண்ணுமா? பண்ணிடலாம். எல்லாரும் அவங்க குலதெய்வம் அவங்க கோயில்களை நினைச்சலாம் இல்லைங்களா சார்? எல்லாரும் வாண்ட் எடுங்க, அஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. யார் இதில் நம்ம வரதுங்க நாங்கள் போங்க. சார் சொல்ல நான் சொல்லிடுறேன். அதாவது சார் என்ன சொல்றாருன்னா அந்த குலதெய்வ கோயில் அப்புறம் இந்த அம்மன் கோயில்ல இருக்கக்கூடிய எனர்ஜிலாம் டார்க் எனர்ஜிலாம் சார் ரிமூவ் பண்றாரு. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு எல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெளியே போயிடலாம்னு சொல்றாரு சார். இருந்து நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். சொல்ல சொல்றது சார் பிளேட் கொடுத்து அந்த தட்டு கொடுத்து ஹோட்டலில் கொடுத்து நம்ம அவங்க அனுபவம் நம்ம பேசுன மாதிரி பேச முடியாது. சும்மா அந்த வேக வேகமாக பேசுவாங்க, அப்படி தான் பேசுவாங்க. அதுக்கு வெயிட் பண்ணு. 6 மணிக்குள்ள வாண்ட் எடுத்துக்கோங்க. எல்லாம் போன எடுங்க, எல்லாம் நெத்திடுவீங்க. சொன்ன மாதிரி செய்யுங்க மேடம். சார் சொல்றது அப்படியே சொல்லுங்க எல்லாருமே. தமிழ் சொல்லுங்க. நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன், நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கின்றேன். நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன், நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கின்றேன். நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன், நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கின்றேன். என் ஆன்மா தெய்வீக நெருப்பாக இருக்கிறது, என் ஆன்மா இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக
இருக்கிறது. என் ஆன்மா தெய்வீக நெருப்பாக இருக்கிறது. என் ஆன்மா இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கிறது. என் ஆன்மா தெய்வீக நெருப்பாக இருக்கிறது. என் ஆன்மா இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கிறது. பங்களாதேஷ் இந்து பொண்ணுங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அட்ரஸ் பண்ணுறாங்க. மதம் எப்படி மாற்று பார்த்தீங்கன்னா 40 பண்ணாங்க சின்ன பிள்ளை. நம்ம ஒரு நிறைவோடு அமைப்போடு எப்படி வாழ்றதுக்காகனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சார் சொல்றாங்க. சார் என்ன அவர் கற்றுக்கிட்டது, அவர் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை முறையை சிறப்பாக வாழணுங்கிறதுக்காக தான் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நான் இப்போ சில கேள்விலாம் கேட்குறேன்னா ஓரளவுக்கு இருந்து இன்னமும் சார் சொல்ல விஷயம் கொஞ்சமே நிறைய எங்களுக்கு புரியாது. இருந்தாலும் நாங்கள் புரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு கிளியர்னஸ் வரணுன்றதுக்காக தான் நிறைய கேள்விகள் நாங்கள் கேட்குறோம். அதை எல்லாருமே நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எடுத்தோடனே பிளைண்டா இருந்தால் அதுதான் நீங்க நினைக்காதீங்க. இன்னைக்கு சார் சொல்லிக்கிற விஷயத்த நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நான் எதையும் நான் தவறா சொல்லல. அதுல இல்லாத ஒரு மாற்றம் இதை பண்ணும்பொழுது நமக்கு என்ன மாற்றம் வருதுன்னு பாருங்க. இந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் சார் உங்க ஆன்மா ஒத்துக்குது அப்படிங்கிற. மனசு நினைக்கிறது வேற, ஆன்மா நினைக்கிறது வேற. உங்க ஆன்மாவுக்கு இதுதான் சரியான வழி புரியுது, அதனால நம்ம உட்கார்ந்து இந்த விளக்கத்தை கேட்டு தருவோம். உங்க ஆன்மாவுக்காக தான் நான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்காட்டாலும் உங்க மனசு கேட்காது. ஆனா நான் சொல்ற விஷயம் உங்க ஆன்மா கேட்கும், ஆன்மாவுக்கு புரியும். என்னைக்காவது ஒரு நாள் உங்க ஆன்மா வச்சுட்டு இந்த வழிக்கு வந்தே தீரும் அப்படிங்கிறது சாருடைய கணக்கு. ஏன்னா நீ சாருடைய கணக்குல உண்மையும் அதுதான். அதனாலதான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காம நீங்க உட்கார்ந்தீங்கன்னா கூட இங்க சொல்ற விஷயங்கள் உங்க ஆன்மாவுக்குள்ள லோட் ஆயிடும். வேற ஏதாவது இப்ப காலையில பேசுறது உங்களுக்கு புரியாத ஏதாவது ஒரு விஷயம் தான் கேளுங்க. சந்தேகம் தான் சாருக்கு